ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான ஃபர்ஸ்ட் அபிஷியல் லுக் வந்திருக்கும். எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூட் பங்கமா இருக்கு, அது எல்லாமே ஓகே. ஆனா மேட்டர் என்னன்னா, அது ஒரு சூட் தான். படத்துல இன்னொரு சூட்டையும் பார்க்க போறோம். ஸ்பைடர்மேனுக்கு இந்த படத்துல 2 சூட் இருக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. அதுக்கான ஒரு ப்ரூஃபும் இருக்கு. அது என்ன அண்ட் இந்த படம் எந்த டைம் லைன்ல நடக்க போகுது, எம்சியூக்குள்ள என்ன டைம் பீரியட்ல இந்த படம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸும் இருக்கு. அதை தவிர்த்துட்டு ஏற்கனவே இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இருக்காங்க. ஹல்க், ஸ்கார்பியன், பனிஷர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் ஆட் ஆயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப வெனமையும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. வெனம் வந்து ஸ்பைடர்மேன் மேல ஏற போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, வெனம ஸ்பைடர்மேன் மேல ஏத்தி விடுறது பிளான் கிடையாது, ஹல்க் மேல ஏத்தி விடுறது தான் பிளான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் சாத்தியமா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். எனக்கும் அப்படிதான் இருக்கு. பட் இதை தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி பனிஷருக்கு பயங்கரமான ஒரு அப்கிரேட் ஒன்று கிடைக்கும் சண்டை போடுறதுக்கு. அது என்ன அப்கிரேட், எப்படி கிடைக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு லாஜிக்கலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கேன். இட் டெஃபினெட்லி மேக்ஸ் சென்ஸ். ஆனா ஒரு விஷயம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இட் இஸ் கெட்டிங் ரியலி கிரேசி. படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி 2 நாள் தான் ஆகுது. அதுக்கே இந்த அளவுக்கு ஹைப் ஏறிட்டு இருக்கு. ஐ அம் வெரி எக்ஸைட்டட். சோ அதனால இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் என்ன டைம் பீரியட்ல நடக்க போகுது, எம்சியூக்குள்ள எந்த வருஷத்துல இது நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. 2027ல இந்த படம் நடக்க போகுது. அதாவது நோ வே ஹோம் நடந்து முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு தான் இந்த படம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப பேசிக்கலி பார்த்தோம்னா எய்தர் தண்டர்போல்ட்ஸ் நடக்கிற அந்த டைம் பீரியட்லயே ஆர் எல்ஸ் தண்டர்போல்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற அந்த டைம் பீரியட், அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்க்கும் படத்துக்கும் நடுவுல 14 months கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல நடக்கிற ஒரு படமாவோ இல்லனா தண்டர்போல்ட்ஸ் நடந்த அந்த டைம் பீரியட்ல நடக்கிற ஒரு படமாவோ தான் இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல எப்படி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து பவர் கிடைச்சு 4 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு கதையை தான காமிச்சிருந்தாங்க. அந்த 4 வருஷம் கேப்ல என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு மாண்டேஜ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 3 வருஷத்துல ஸ்பைடர்மேன் என்ன பண்ணாரு, காலேஜுக்கு போயிருப்பாரு, நிறைய வில்லன்ஸ் ஃபைட் பண்ணிருப்பாரு, புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. ப்ராபபிலி அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் சேடி சிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு அந்த 3 வருஷத்துல அப்படின்ற காட்டுற மாதிரி ஒரு மாண்டேஜ் படத்தோட ஸ்டார்டிங்ல வரலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மாண்டேஜ் வந்துச்சுன்னா பூமராங், டரண்டோரா, டூம்ஸ்டோன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாண்டேஜ்ல வருவாங்கன்னு தோணுது. இது வந்து அபிஷியலா இன்னும் யாரோட வாயில இருந்தும் வரல இந்த வில்லன்ஸ் எல்லாம் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆல்மோஸ்ட் நடக்க போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த வில்லன்ஸ் எல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஸ்பைடர்மேனோட அந்த 3 வருஷ வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு மாண்டேஜ்ல இவங்க எல்லாம் வரலாம். அதுதான் பேசிக்கலி சொல்ல வரேன். அண்ட் படத்தோட வில்லன்ஸ் பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு மேஜர் வில்லன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைக்கேல் மாண்டோவோட ஸ்கார்பியன் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. ஹோம் கமிங்ல கடைசியா பார்த்தோம், அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல பார்த்தோம் கடைசியா. இப்பதான் வந்து அவர் ஃபைனலி ரிட்டர்ன் ஆகுறாரு. அவரும் இதுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்க மாதிரி தான் தெரியுது. இன்ஸ்டாகிராம்ல டெய்லி எதனா ஒரு ஸ்டோரி போட்டுனே இருக்காரு. ஆரம்பத்துல அந்த ஸ்கார்பியனோட டாட்டூ போட்ட மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டாரு. ஒரு டாய், ஒரு ஹாட் டாய்ஸ் மாதிரி ஒன்னு போட்டிருக்காரு, ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. ப்ராபபிலி இந்த ஒரு டாய்ல இருக்க மாதிரி தான் சூட் வந்து இந்த படத்துலயும் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஃபைனலி எல்லாருக்குமே சூட்ஸ் வந்து காமிக் அக்யூரேட்டா கொடுக்க பாக்குறாங்க, which is very good. But the thing is, ஸ்கார்பியன் என்னதான் இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான வில்லனா இருந்தாலும் அவர் மெயின் வில்லனா இருக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ப யாரா மெயின் வில்லனு, ஏற்கனவே இவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல இன்னொருத்தவர் வர போறானா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. நிறைய பேர் இந்த ஒரு செட் போட்டோவை பார்த்துட்டு, இந்த ஒரு லோகோவை பார்த்துட்டு மிஸ்டர் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் நெகட்டிவ் இந்த படத்திலே இல்லன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா இன்சைடர்ஸுமே மிஸ்டர் நெகட்டிவ்க்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப யார் அந்த மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கான பதில சொல்றதுக்கு முன்னாடி இப்போ இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களே, காஸ்க்ளோல வந்து ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓப்பன் ஸ்ட்ரீட்ஸ்ல 50ல இருந்து 60 ஸ்ட்ரீட்ஸ் வரைக்கும் பிளாக் பண்ணி அதுல வந்து லைவா பிராக்டிகலா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன் என்ன மாதிரி ஒரு சீன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு. அது மூலமா ப்ராபபிலி இந்த கேரக்டர்ஸ் தான் இந்த சீன்ல அப்பியர் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி என்னால ஒரு அசம்ப்ஷன் வைக்க முடியுது. டிஓடிசியோட ஒரு கான்வாய்ல நடக்கிற ஒரு சேஸ் சீனை தான் இப்போ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. டிஓடிசினா என்னன்னா டேமேஜ் கண்ட்ரோல். நோ வே ஹோம்ல பாத்துருப்போம்ல, பீட்டர் பார்க்கற வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்களே, அவங்க தான் டேமேஜ் கண்ட்ரோல். அவங்களோட ஒரு கான்வாய்னா என்னன்னா இந்த லைனா வண்டி எல்லாம் போறத பாத்திருப்பீங்களா, ஒரு முக்கியமான ஒரு நபர் போயிருப்பாங்க, சுத்தி பாதுகாப்போட போறத பாத்திருப்பீங்களா, அதுதான் கான்வாய். முக்கியமான நபர்கள் மட்டும் இல்லாம கொஞ்சம் டேஞ்சரஸான பீப்பிளையும் இந்த மாதிரி தான் கூட்டு போவாங்க, நிறைய ப்ரொடெக்ஷனோட. இந்த டேர்டெவில் சீசன் 3ல கூட பாத்திருப்பீங்க, கிங் பின்ன வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்வாய் சீனை தான் இப்போ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ப்ராபபிலி இந்த கான்வாய்ல அவங்க வந்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறது வந்து மைக்கேல் மாண்டோவோட ஸ்கார்பியனா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் அவர் தான் நம்ம கடைசியா வந்து ஜெயில பார்த்தோம். அவர் ரிட்டர்ன் ஆகிறதுனால மேபி அவர் வந்து ஆல்ரெடி பார்த்த அந்த ஜெயில இருந்து பெரிய இன்னொரு ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ, இல்லனா ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சீன் வந்து இருக்கலாம். அங்கதான் ப்ராபபிலி பனிஷர் வந்து இந்த டேங்கர் தூக்கிட்டு வந்து ஒரு பிரச்சனை பண்றாரு. ஏன் இது ப்ராபபிலி பனிஷரா இருக்கலாம்னு சொல்றேன்னா, பனிஷருக்கு வந்து காமிக்ஸ்ல தன்னோட ஸ்கல் லோகோ வந்து ஒரு கட்டத்துல மாத்துனாங்க. அது பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருந்திருக்கும், நாட் எக்ஸாக்ட்லி. பட் எனக்கு தெரிஞ்ச 90% இந்த டேங்கருக்குள்ள பனிஷர் தான் இருக்கணும்ன்ற மாதிரி தோணுது. சோ உடனே உங்களுக்கு வந்து எதுக்கு பனிஷர் வந்து ஸ்கார்பியன் அட்டாக் பண்ணணும், ஸ்கார்பியனுக்கும் பனிஷருக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி கேட்கலாம். பேசிக்கான ஒரு லாஜிக் தான். இந்த ஸ்கார்பியன் நீங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன்ல
ஸ்பைடர்மேன்ல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த கேங் ஃபைட்ஸ்லாம் நிறைய ஈடுபடுற ஒரு கேரக்டர் தான் அது. ஒரு கேங்கே வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் இந்த ஸ்கார்பியன் கேங்னு ஒன்னு இருக்கும். ப்ராபபிலி பனிஷரோட டைம்ல வந்து இந்த ஸ்கார்பியன் வந்து எதனா ஒரு பிரச்சனை பண்ணிருக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கு எதனா ஒரு சண்டை வந்திருக்கலாம். இப்போ வந்து ஃபைனலி இந்த ஸ்கார்பியன் வந்து பிரிசன் விட்டு வெளில வந்துட்டான் அப்படின்றத பனிஷர் தெரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பனிஷர் வரலாம். பிகாஸ் பனிஷர் அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸ்பைடர்மேன் மாதிரி யாரும் சாக கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர்லாம் இல்ல. தப்பு செஞ்சியா உன்னை போட்டு தள்ளிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். அதனால தான் இந்த கான்வாய் அடிச்சு நவுத்துற மாதிரி ஒரு டேங்கரை தூக்கிட்டு வந்து ஸ்கார்பியனை கொல்றதுக்காக பனிஷர் வரலாம். அதை பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் வந்து எவன்டா என் ஏரியால வந்து இந்த மாதிரிலாம் பண்றது அப்படின்ற மாதிரி பனிஷரை தடுக்க வரலாம். அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மீட் அப்ன்றது வந்து அந்த இடத்துல ப்ராபபிலி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில அந்த ஸ்கார்பியன் வந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அந்த கான்வாயில இருந்து. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் இந்த கான்வாய் சீனுக்கும் ஹல்க்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த சீன் பேசிக்கலி ஸ்பைடர்மேன், பனிஷர் அண்ட் ஸ்கார்பியனை பேஸ் பண்ண சீன் மாதிரி தான் இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரியுது. இதுதான் இப்போ இவங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்க சீனோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என்னோட அசம்ஷன். சோ இப்போ கமிங் பேக் டு தி சூட். ஸ்பைடர்மேன் ஒரு புது சூட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாமே பங்கமா இருக்கு, சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு. பட் என் காதுக்கு வந்த நியூஸ் என்னன்னா இந்த சூட் வந்து டேமேஜ் ஆக போகுது, பேட்டில் டேமேஜ் ஆக போகுது. சண்டை போட்டு இந்த சூட் வந்து டேமேஜ் ஆகி இவர் வந்து இன்னொரு சூட்டை ரெடி பண்ண போறாரு. அதுதான் படத்தோட மெயின் சூட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் என்னன்னா இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி டீசர் மாதிரி ஒரு 10 செகண்ட் கொடுத்திருந்தாங்கல. மூஞ்செல்லாம் காட்டாம சும்மா ரெண்டு ஷோல்டர்ஸையும் சிம்பிளையும் லைட்டா காமிச்சிருப்பாங்கல. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் சிம்பிளை கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு லைன், எக்ஸ்ட்ரா லைன் வந்திருக்கும். பட் இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க இந்த சூட்ல பாத்தீங்கன்னா அந்த லைன் இருந்திருக்காது. அதனால தான் எல்லாரும் என்ன கெஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் வந்து ஸ்கார்பியன் கூட நடக்கிற ஒரு சண்டையில அவரோட சூட் டேமேஜ் ஆயிட்டு அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்ல தோத்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது சூட்டை ரெடி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஆக்சுவலி இந்த யோ ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனோட அந்த அனிமேட்டட் சீரிஸ்லயும் ரைட்டா நடந்திருக்கும். இதே தான் நடந்திருக்கும். நிறைய இன்ஸ்பிரேஷன் அந்த சீரிஸ்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த சீரிஸ். சோ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே ஸ்பைடர்மேனுக்கு இந்த படத்துல 2 சூட் இருக்கும் போல இருக்கு. பாப்போம் அந்த சூட் எப்படி இருக்குன்னு பாப்போம். எனக்கு இந்த சூட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரிவீல் பண்ணாத இன்னொரு சூட்ல எதனா கோளாறு பண்ணி டிசப்பாயின்ட்மெண்ட் வராம இருந்தா ஓகே. சோ இப்போ கமிங் பேக் டு தி மோஸ்ட் craziest leak for this movie. வெனம டீஸ் பண்ணிருக்காங்க. சுத்தி வளைச்சலாம் டீஸ் பண்ணல. டைரக்டாவே இந்த படத்துல நடிக்கிற மைக்கேல் மாண்டோ, அதாவது திரும்ப ஸ்கார்பியனுக்கே வரும் மைக்கேல் மாண்டோ அவரோட ஸ்டோரியில திரும்ப இன்னொரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா ஸ்கார்பியன் அண்ட் வெனம் இருக்க மாதிரி ஒரு போட்டோ. பேசிக்கலி அந்த போட்டோ என்னன்னா அது சாதாரணமா எடி பிராக் மேல இருக்க வெனம்லாம் கிடையாது. ஸ்கார்பியன் மேல இருக்க ஒரு வெனம தான் இந்த ஒரு போட்டோல வந்து காமிச்சிருக்காங்க. அதை வந்து இந்த ஆக்டரே போஸ்ட் பண்ணிருக்காரு. பேசிக்கலி இது வந்து இந்த டார்க் அவெஞ்சர் ஸ்டோரி லைன்ல வந்திருக்கும். டார்க் ரெயின் இந்த தண்டர்போல்ட் ஸ்டோரி லைன்லலாம் காமிக்ஸ்ல வந்து வந்திருக்கும். சோ இந்த ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணி இந்த மைக்கேல் மாண்டோ ஸ்கார்பியனா நடிக்கிற இந்த ஆக்டரே டீஸ் பண்ணிருக்காருனா ப்ரோ I think Venom is in this movie and Venom வந்து ஸ்கார்பியன் மேல இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அண்ட் அப்படியே ஸ்கார்பியன்ல இருந்து தாவி ஹல்க் மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஹல்க்ல இருந்து பனிஷர் மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இவங்க 3 பேருமே Venom வந்து ஒரு கட்டத்துல ஹோஸ்டா எடுத்திருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு Venom மேக்ஸ் மோர் சென்ஸ். பிகாஸ் ஸ்கார்பியனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸ்கார்பியனை ரிட்டர்ன் ஆயிட்டாரு. பட் அவர் வந்து மெயின் வில்லன் இல்லன்றதையும் சொல்லிட்டாங்க. மிஸ்டர் நெகட்டிவ் எதிர்பார்த்தோம். அவருக்கும் டீஸ் வந்து MCU குள்ள இருக்கு. இந்த ஃபீஸ்ட் ஃபவுண்டேஷன் வச்சுலாம் ஆல்ரெடி டீஸ்லாம் இருக்கு. பட் அவருமே மெயின் வில்லன் கிடையாது, வில்லனே கிடையாது, அந்த படத்திலே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து பார்க்கும்போது Venom தான் இன்னும் MCU குள்ள சுத்திட்டு இருக்கு. இந்த நோவே ஹோம்ல விட்டுட்டு போன அந்த பிசுறு சிம்பியாட் இருக்குல, அது மட்டும் தான் இன்னும் எங்கேயும் சுத்திட்டு இருக்கு. சோ மேபி அதை கொண்டு வந்து அதை தான் வில்லனா மாத்த போறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒவ்வொரு ஹோஸ்டா மாறி ஸ்பைடர்மேனுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட்டா வரப்போதுன்ற மாதிரி தோணுது. ப்ராபபிலி வெனம்னால தான் ப்ரூஸ் பேனருக்குள்ள இருக்க உண்மையான அந்த சாவேஜ் ஹல்கே வெளியே வர போறாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஹல்க் சாதாரணமா ஹல்க் சாவேஜ் ஹல்க் வந்து அவனை கட்டுப்படுத்துறதே கஷ்டம். இதுல வெனம வேற ஹல்க் மேல ஏத்தி விட்டா யோசிச்சு பாருங்க. ஐ நோ இட் இஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு. பட் எனிதிங் கேன் ஹேப்பன். ஹல்க் இந்த படத்துல இருக்காரு, வெனமும் இந்த படத்துல இருந்துச்சுனா there is a possibility ஹல்க் மேல வெனம் ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பண்ணாங்களா it will be crazy because அந்த மாதிரிலாம் யாருமே யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் ஒரு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் இருக்க ஸ்பைடர்மேனுக்கே அது கஷ்டமா இருக்குன்னா பனிஷர் எப்படி அதை வந்து சமாளிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அங்கதான் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓடிசியோட வேலை வந்து திரும்ப வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரிப்போர்ட்ஸ் படி பனிஷருக்கு இந்த படத்துல ஒரு புது அப்கிரேட் கிடைக்கும் போது, ஒரு டெக் அப்கிரேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன டெக் என்ன அப்கிரேட்ன்றதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இல்ல. உடனே மைண்டுக்கு வந்தது வந்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டார்க்கோட டெக் தான். பிகாஸ் இந்த படத்துல டிஓடிசி இருக்க போது டிஓடிசிக்கும் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கனெக்ஷன் இருந்ததெல்லாம் தெரியும். நோவே ஹோம்ல பீட்டரை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டார்க் இண்டஸ்ட்ரி எல்லாம் ரெய்டு போனதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ இந்த ஒரு டிஓடிசியோட ஒரு இன்வால்வ்மெண்ட்னாலேயே பனிஷருக்கு இந்த படத்துல ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட வார் மிஷன் சூட் கிடைக்க போதோ அப்படின்ற மாதிரி தோணுது. எந்த விதத்துல அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் அந்த அப்கிரேட் வார் மிஷன் சூட் தான் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு தோணுது. பிகாஸ் காமிக்ஸ்லயே இருந்திருக்கு வார் மிஷன் சூட்டை வச்சுக்கிட்டு இருக்க பனிஷர் காமிக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த வார் மிஷன் சூட் அவருக்கு கொடுக்கறது தான் அப்கிரேட்ன்ற மாதிரி சொல்றாங்களான்றது தெரியல.
இஃப் இட் இஸ் ட்ரூ வார் மிஷின் சூட்டை பனிசர் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை எல்லாம் பண்ணிக்கிட்டாருன்னு வைங்களேன், தரமா இருக்கும். அதை வச்சுட்டு வேணா அவர் வந்து ஹல்க் கூட சண்டைக்கு போலாம். பிகாஸ் எதை கையில கிடைச்சாலும் வெப்பனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பனிசர். வெப்பனே கையில கிடைச்சதுன்னா அது வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. சோ இட்ஸ் கெட்டிங் கிரேசி அண்ட் கிரேசி எவ்ரி சிங்கிள் டே. பனிசர் வித் வார் மிஷின், சாவேஜ், ஹல்க், ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு பங்கமா போயிட்டு இருக்கு இது வரைக்கும். நான் இப்ப சொன்னதுல இந்த வெனம் மட்டும் தான் இன்னும் டவுட்டா இருக்கு. அது மட்டும் தான் ரூமரா இருக்கு. மத்தது எல்லாமே லீக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வெளியா வந்திருக்கு. சோ ப்ராபபிலி இப்ப நான் சொல்லியிருக்கிறதுல இந்த ஹல்க் மேல வெனம் ஏறுறது, வெனம் வரது தவிர்த்து மத்ததெல்லாம் நடந்துரும் தான் தோணுது. 2 ஸ்பைடர்மேன் சூட், பனிசர் வித் வார் மிஷின், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இப்பத்துல இருந்தே எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். until then stay safe, see you soon, bye.